ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு இந்தியன் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வித்தியாசமான குழி பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்குறோம். எல்லா பேரண்ட்ஸுக்குமே பசங்களுக்கு கொடுக்கும்போது ஹெல்த்தியாக கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு விரும்புவோம். இன்றைக்கி நீங்கள் நினச்ச மாதிரி ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் பண்ணலாம். இது காலேஜ் ஸ்கூல் எல்லாத்துக்கும் நீங்கள் டிஃபனாகவும் கொடுத்துடலாம், ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம். இதுக்கு நான் வந்து ப்ரெட்டு 2-3 ப்ரெட்டு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நம்ம கரை ப்ரெட்டுனாலும் எடுத்துக்கோங்க. இது கூட நான் வந்து ராகியும் சேர்க்க போகிறேன். ராகி சேர்த்து நம்ம பண்ணும்போது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதே நேரத்தில் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த ப்ரெட் எல்லாம் மிக்ஸி ஜாரில் சின்னதாக பிச்சு போட்டு நான் வந்து கொஞ்சம் ஃபைனாக திரித்து எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜிலேருந்து காஞ்சி போன ப்ரெட் இருந்தாலோ இல்லைனா நீங்கள் சாப்பிடாமல் மிச்சமாக ப்ரெட் வச்சுருந்தாலும் தூக்கி போடாமல் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது அந்த குழி பணியாரம் பார்த்திங்கன்னா உண்மையிலே கேக்கு மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதே நேரத்தில் நம்ம ப்ரெட்டு வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம், ஸ்நாக்ஸு யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ப்ரெட்டு இந்த அளவுக்கு தான் நம்மளால் திரிக்க முடியும். அதனால் ரொம்ப ஃபைனாக திரிக்கணும்னு தேவையில்ல, கொஞ்சம் குறப்பாக இருந்தால் பரவாயில்ல. இந்த மாதிரி திரித்து எடுத்துக்கோங்க. ஒரு சைடு வச்சுட்டு இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் நான் காமிச்சிட்றேன். 1/4 டீஸ்பூனு உப்பு எடுத்திருக்கேன். இப்போ 1/4 டீஸ்பூன் சோடாப்பு எடுத்திருக்கேன், அதான் பேக்கிங் சோடா. நம்ம ஆப்பத்து போடும் இல்லையா அந்த சோடாப்பு. இது கூட நான் வந்து 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுட்ரு எடுத்திருக்கேன். இது கூட ஒரு கப் பாலும் எடுத்திருக்கேன். நீங்கள் இன்றைக்கி தான் செய்யணும் இல்லை, நீங்கள் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் கூட பண்ணலாம். அடுத்த நாள் சாயங்காலம் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம், இன்னுமே சூப்பராக வரும். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். உப்பு எல்லாம் கரையிற மாதிரி கரைச்சிக்கோங்க. இப்போ 1/2 கப்பு ராகி மாவு எடுத்திருக்கேன், அதாவது நம்ம கேழ்வர மாவு. அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இது வந்து ப்ரெட்டை சேர்த்த அப்புறமா 1/2 கப்பு சீனி எடுத்துருக்கேன், ப்ரௌன் சுகரு. நீங்கள் நாட்டு வெல்லம் இல்லைன்னா பனம் கருப்பட்டி அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக நான் வந்து அந்த ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறம் மாவு வந்து நம்ம தோசை மாவு பருவத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். அதனால் ரொம்ப திக்காக இருக்கனால கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதோட ஒரு முட்டையை நான் சேர்க்க போகிறேன். முட்டை சேர்த்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா வரும். இப்போ எல்லாம் கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் நான் மூடி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம குழி பணியாரம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ பன்னீர் சட்டி வந்து நல்லா சூடு பண்ணிக்கிட்டேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நெய் மட்டும் இதில் ஊற்றிக்கிறேன். நெய் ஊற்றி செய்யும்போது நல்லாயிருக்கும், கிட்ஸ்க்கெலாம் கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம குழியில் ஊற்றிக்கலாம். ஊற்றின அப்புறமா மூடி போட்டுட்டு 1 நிமிஷம் மட்டும் நம்ம வேக வச்சுட்டு ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒரே மாதிரி வேகும் எல்லாமே. இப்போ மறுபடியும் எல்லா பக்கம் திருப்பி விட்டுட்டு இன்னும் 1 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. மீதியெல்லாம் இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம்.
இப்போ நான் தேவையான அளவுக்கு மாவெல்லாம் ஊற்றிட்டேன். மீதி மாவு வந்து நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலையில் வந்து ஸ்கூலுக்கு டிஃபனுக்காக நான் கொடுத்து விட போகிறேன். பாருங்கள் எவ்வளோ பெருசாக சூப்பராக நல்ல பந்து மாதிரி வந்திருக்கு. ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும் சாப்பிட்டாலும். இது பாருங்கள் இவ்வளோ பஞ்சு போல் கேக்கு மாதிரி வந்திருக்கு. நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம், ஸ்நாக்ஸுக்கும் எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.